முக்கியமான நிகழ்ச்சிகள் எடுத்து சொன்னார்கள். நாம் தமிழ்நாட்டில் ஒரு பகுதி மொழி, இன்னொரு பகுதி பொருளாதாரம். தமிழ் ஏற்கனவே வளர்ந்த மொழி. தமிழர்கள் வளர்ந்தால்தான் அதை பாதுகாக்க முடியும். பொருளாதார ரீதியாக நாம் வளர வேண்டும். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாமும் அவர்களுக்கு பயன்பட வேண்டும். அதனுடைய நோக்கம்தான் தமிழர்கள் எல்லாரையும் ஒன்றாக்கி எங்கெங்கே யாருக்கு உதவி செய்ய முடியுமோ பொருளாதார ரீதியாக, அதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்கா வரை எங்கெங்கே தமிழர்கள் வாழ்கிறார்கள் தமிழர்கள் கிட்டத்தட்ட 160 நாடுகளில் உலகத்தில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 100 நாடுகளுக்கு மேலே அவர்களுக்கு குடியுரிமையே இருக்கிறது. அதுவும் அதிகமாக வாழ்கின்றது தென்னாப்பிரிக்காவில். தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வாழ்வது தென்னாப்பிரிக்கா. அதுவும் டர்பன் நகரில் மட்டும் 10 தமிழ் தான் ரொம்ப குறைவுங்க. இதெல்லாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு முக்கியமானவர்கள்லாம் வருகின்ற காரணத்தால அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, பொதுவாக வியாபாரத்துறையில் இருப்பவர்கள், தொழில்துறையில் இருப்பவர்கள் வந்து கலந்து பேசி என்னென்ன செய்தால் மக்களுக்கு பயன்படும், பொருளாதாரம் வளரும், மொத்த பொருளாதாரம் வளர வேண்டும், தனிநபர் பொருளாதாரமும் வளர வேண்டும். இது ரெண்டும் நடக்கணும். இந்தியாவில் வந்து மொத்தமாக வளர்ந்து ஓரளவு வளர்ந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தனிநபர் பொருளாதாரம் மிக குறைவாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், பெர் கேபிட்டா இன்கம் அதில் நம்ம ரொம்ப கீழே $3000 தான் நமக்கு தனிநபர் வருமானம். ஆனால் மொத்தத்தை பார்க்கும்போது உலகத்தினுடைய 6வது இடத்துல 4வது இடத்துக்கு போய் திருப்பி 6வது இடத்துக்கு வந்து இந்த பிரச்சனையால் ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து போன காரணத்தினால இப்போ அது கீழே வந்துட்டு இதைகளெல்லாம் கலந்து பேசி என்னென்ன செய்ய முடியும். ரூபாயினுடைய மதிப்பு ஏன் இவ்வளோ குறைஞ்சு போச்சு? நான் வந்து 1971 என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க அரசாங்கம் எம்பிஆர். அப்போ ஒரு டாலர் விலை $7,000. இப்போது 96 97 ஆகிப்போச்சு. அதனுடைய விளைவு தான் நம்ம பொருளாதாரம் மேலே போய் ரேங்கில் 4வது இடத்துக்கு இந்த வருஷம் 6வது இடத்துக்கு ஜப்பானும் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு இவைகளெல்லாம் ஆராய்ந்து